ஹலோ மக்களே, வெல்கம் டு சிட்டு சமையல். இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லை, காய்கறிலாம் இல்லை. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு ஏதாவது சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். வெஜிடபிள் பிரியாணி தான், பட் வந்து காய்கறிலாம் அவ்வளோ சேர்க்காமல் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப மழையாக இருக்குது வெளியிலலாம், ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்துட்டு நல்லா நாங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர், ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் மழையில் ஜாலியாக வந்துட்டு பண்ணோம். கரண்ட்டுமே இல்லை, வீட்டு வாசல்கிட்ட வச்சுட்டு நாங்கள் வந்து ஜாலியாக பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சட்டி வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேவையான பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டோம். பெரிய வெங்காயம் தான், வெங்காயம் நல்லா நிறைய கட் பண்ணி அதை சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வந்து அதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நடுவுலேயே வந்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அப்படிங்கிறனால கல் உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டு திரும்ப எடுக்கும்போது நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதையும் போட்டு வதக்கும் போது இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் ப்ளஸ் அது கூடவே வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுட்டு திரும்ப வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம திரும்ப தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளி வந்து வெங்காயம் அளவு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா புதினாவும் கொஞ்சம் கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மீல் மேக்கர், அது ஆல்ரெடி தனியாக வந்துட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் காய்கறி இருந்துச்சு வீட்டில். ஸோ அது இருக்கிற காய்கறி மட்டும் உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பீன்ஸ், கேரட் அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக காய்கறி வதங்கிறதுக்கும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டு மூடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது கூடவே கரம் மசாலா, அப்புறம் மேகி மசாலா, அப்புறம் வந்து கொஞ்சம் தனியாத்தூள் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அது லைட்டாக வீடியோவில் காட்டுறதுக்கு வந்துட்டு மறந்துட்டோம். அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கலரிட்டு அதெல்லாம் நல்லா மசாலா வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வந்த அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், அரிசி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு லைட்டாக ஒரு கலரி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்பப்போ நடுவில் ஒரு 2-3 தடவை எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அரிசி உடையாத மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு. ஸோ வத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுக்க போகிறோம். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம், தம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைமில் தான் நம்ம வந்து தம் போடணும். ஸோ ஓகே, இப்போ நல்லா வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு தனியாக ஒரு சட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நமக்கு வெயிட் ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ வச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தம் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடாக நல்லா சூப்பராக இந்த மலைக்கு வந்துட்டு இருக்கிறத வச்சு அழகான ஒரு பிரிஞ்சி ரைஸ் வந்து செஞ்சிட்டோம். நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு, சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், காய்கறிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. இது கூடவே நீங்கள் வந்துட்டு ரைத்தா செஞ்சு முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு நிறைய மோட்டிவேட்டடாக இருக்கும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.